ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம வந்து இந்த பெர்னாலி ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி இருக்க சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த சம்மில் வந்து நம்ம வந்து அவன் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இதோட தேவையான டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கான். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இதோட பைப்போட டயாமீட்டர் வந்து அவன் 75 mm அப்படின்னு சொல்லிட்டான். நம்மளை வந்து அவன் டிஸ்சார்ஜ் தான் கண்டுபிடிச்சான். டிஸ்சார்ஜ் வந்து ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. நமக்கு வந்து இந்த இடத்துல வெலாசிட்டி தெரியாது. ஸோ வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிப்போம் பெர்னாலி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. பெர்னாலி ஈக்குவேஷன் வந்து நம்ம எதுக்கும் அப்ளை பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக இந்த இடத்துல வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும்னா 2க்கும் 3க்கும் பண்ணால் அது கஷ்டமாக இருக்கும். நான் ஏன் 1க்கும் 3க்கும் அப்ளை பண்ணுன்றத வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல ப்ரெஷர் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்ம எப்பயுமே பெர்னாலி ஈக்குவேஷனில் போடுறப்ப நம்ம வந்து கேஜ் ப்ரெஷரை தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி P1ம் P3யும் 0 ஆகிடும். அதே மாதிரி V1 வந்து ஆப்வியஸ்லி எந்த ஒரு வெலாசிட்டியுமே இருக்காது. ஸோ V1ம் 0. இந்த இடத்த நான் Z1 0ன்ட்டு வச்சுக்கிறேன். Z3 வந்து இந்த இடத்துலேருந்து இப்படி கீழே வரதுனால எனக்கு வந்து -3.6 அப்படின்ட்டு வரும். ஸோ எனக்கு எக்ஸிஸ்டிங் பார்த்தோன்னா அட் பாயிண்ட் 3ல் எனக்கு கைனட்டிக் ஹெட்டு ப்ளஸ் டேட்டம் ஹெட்டு மட்டும்தான் எனக்கு இருக்குமே. ஸோ எனக்கு வந்து நான் ஈஸியாக இந்த இடத்துல நான் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நான் அப்ளைங் தி பெர்னாலி ஈக்குவேஷன் பிட்வீன் பாயிண்ட் 1 and 3. எனக்கு வந்து இது 0, இது 0, இது 0, இதுக்கப்புறம் இதுவும் 0. எனக்கு மிச்சம் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா -3.6. இதை நான் கேல்குலேட் பண்ணால் எனக்கு வந்து V3 வந்து 2 8.40 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வருது. இப்போது நம்மளை வந்து அவன் டிஸ்சார்ஜ் கேட்டிருக்கான். டிஸ்சார்ஜ் வந்து ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஏரியா வந்து அவன் ஆல்ரெடி இந்த இடத்துல டயாமீட்டர் தெரியும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். π/4 d². டி வந்து 75 mm இருக்காங்க. ஸோ 0.075 மீட்டராக மாற்றிக்கிட்டேன். இன்ட்டு 8.40. (0.0371 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வருது. ஸோ யூனிட்டில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சம்மில் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ நம்ம பாயிண்ட் 2ல் வச்சு போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணணும், இந்த இடத்துல வெலாசிட்டி என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து ஹெக்டிக்கான வேலை. எந்த இடத்துல 0வாக இருக்குமோ அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பைப்லைன் வந்து நமக்கு ஆயிலை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல டயாமீட்டர் வந்து 200 mm, இந்த இடத்துல 500 mm. பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் 4 மீட்டர் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் அட் ஏ வந்து அவன் 1 bar, ப்ரெஷர் அட் பி வந்து 0.6 bar. நம்மளை வந்து அவன் லாஸ் ஆஃப் ஹெட்டை கேல்குலேட் பண்ண அதுக்கப்புறம் எந்த டேரெக்ஷன்லேருந்து எந்த டேரெக்ஷனில் உனக்கு ஃப்ளோ இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பெர்னாலி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன் இந்த பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும். ஸோ எனக்கு வந்து ZA ஆப்வியஸ்லி 0. அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஹெட் லாஸ்ன்னு கேட்டிருக்கான். நான் ஹெட் லாஸ் வந்து நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அட் பி இடத்துல எழுதிக்கிறேன். எனக்கு வந்து ஹெச்எல் வந்து இப்போ எனக்கு பாசிட்டிவாக வந்ததுன்னா எனக்கு ஏ டைரெக்ஷன்லேருந்து பி டைரெக்ஷனுக்கு எனக்கு ஃப்ளோ இருக்குதுன்னு அர்த்தம். இதே எனக்கு ஹெச்எல் வந்து நான் இந்த இடத்துல போட்டு எனக்கு நெகட்டிவாக வந்ததுன்னா எனக்கு வந்து ஃப்ளோ வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பியிலேருந்து ஏக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் இந்த இடத்துல ஏன் நான் இப்படி சொல்கிறேன்ட்டு.
இப்போது பெர்னோலி ஈக்குவேஷன் இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ட்டு. ஸோ நான் வெறும் அட் அ பாயிண்ட் ஏல இருக்க எல்லா எனர்ஜியும் நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு சர்டைன் வேல்யூ வரும். நான் இப்போ பி இருக்க இடத்துல ஒரு வேல்யூ நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு ஒரு சர்டைன் வேல்யூ வரும். இப்போது எனக்கு ஏ இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வந்து ஹையர் வேல்யூ இருந்து பி இடத்துல இருந்து எனக்கு கம்மி வேல்யூ வந்ததுன்னா லைக் எனர்ஜி வந்து எப்போவுமே லைக் ஹையர் டு லோயர் தானே போகும். ஸோ டேரக்ஷனும் அதே மாதிரி தான், லைக் ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளூயிடும் வந்து லைக் ஃப்ரம் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி இருக்குது. இதுதான் வந்து லாஜிக் எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவன் 1 பார்ன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அதை வந்து லைக் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு நான் மாற்றிக்கிறேன். அப்போ எனக்கு 10⁵ டிவைடட் பை அவன் என்ன ஃப்ளூயிட் சொல்லியிருக்கான் அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்தான். ஸோ அதை டென்சிட்டியாக மாற்றிக்கிறேன். 817 வந்துடும் இன்ட்டு 9.81 ப்ளஸ் வி நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அவன் டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்கான். க்யூ வேல்யூ வந்து 0.2 மீட்டர் கியூப் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. நான் இதை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். 6.36 2g plus 0 is equal to PB வந்து 0.6 bar 0.6 into 10⁵ divided by rho g. rho வந்து இந்த இடத்துல 870, g வந்து 9.81 plus VB வந்து எனக்கு 1.01 divided by 2g plus எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் 4, அது கரெக்டாக மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஹெச்எல் இப்போ தான் வந்து லைக் மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். ஹெச்எல் வந்து பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா? பாசிட்டிவாக வந்தால் லைக் ஏ டு பிக்கு ஃப்ளோ இருக்குது. இது நெகட்டிவாக வந்தால் பி டு ஏக்கு ஃப்ளோ இருக்குது. எனக்கு வந்து ஹெச்எல் வேல்யூ வந்து 2.69 மீட்டர் ஆஃப் ஆயில் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஹெச்எல் வந்து எனக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ ஃப்ளோ வந்து எனக்கு ஏ டு பி தான் இருக்குது. ஃப்ளோ இஸ் ஃப்ரம் ஏ டு பி. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பிட்டவுட் டியூப் இருக்குது. அதை வந்து ஒரு பைப்பில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து 100 mm ஆஃப் மெர்க்குரி இருக்குது, அதுவும் வேக்யூம். அப்புறம் நமக்கு ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 0.981 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்மளை வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது டிஸ்சார்ஜ். அதுக்கப்புறம் மீன் வெலாசிட்டி வந்து 0.85 டைம்ஸ் த சென்ட்ரல் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிவி வேல்யூ நம்மளை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுவோம். வெலாசிட்டியை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் மைனஸ் ஸ்டாட்டிக் ப்ரெஷர். நம்மளுக்கு ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர்னால் என்னன்னு தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் அ சம்மேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ப்ளஸ் கைனட்டிக் ஹெட்டு. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ப்ரெஷர்ன்றது ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஹெட்டு. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி ஹெட்டு கிடைக்கும். அதிலேருந்து நம்ம ஈஸியாக வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் 1ன்னு வச்சுக்கிறேன் ஸ்டாட்டிக் ஹெட்டை. அதோட வேல்யூ வந்து அவன் 100 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு கொடுத்துருக்கான், அதுவும் வேக்யூம். ஸோ இதை வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ஹெட்டாக நான் மாற்றிக்கிறேன். டிவைடட் பை 1000, ஏன்னா எம்எம்மில் இருக்குது, அதை மீட்டராக மாற்றிக்கிறேன். இன்ட்டு 13.6 பண்ணேன்னா எனக்கு வந்து இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ஹெட்டாக மாறிடும். இந்த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் 1.36 மீட்டர் ஆஃப்
வாட்டர். இதுதான் வந்து எனக்கு ஸ்டாட்டிக் ப்ரெஷரோட வேல்யூ. இதே மாதிரி 2 வந்து ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர். ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் வந்து 0.981 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது மீட்டர் ஸ்கொயராக மாற்றிக்கிறேன். நான் அது பண்ணேன்னா 10⁴ நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டிவைடட் பை 9810. இதை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து எனக்கு 1 மீட்டர் ஆஃப் வாட்டர், அதுதான் வந்து எனக்கு ஸ்டாக்னேஷன் ப்ரெஷராக எனக்கு வேல்யூ வந்திருக்கு. ஸோ 2 - 1 பண்ணனா எனக்கு வந்து கைனடிக் ஹெட் தான் மிச்சம் இருக்கும். அதுலேருந்து நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வெலாசிட்டியை. ஸோ 2 - 1.36 எனக்கு வேல்யூ வந்து 2.36 மீட்டர். இப்போ நான் ஆக்சுவல் வெலாசிட்டியை நான் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு வந்து CV × √2GH. CV வந்து 0.98 எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2GHன்னு இருக்கிறது வந்து இந்த ஹெச் வேல்யூ தான் இந்த 2.36 அப்ளை பண்ண போகிறேன். 2G × 2.36 19.62 × 2.36 × 0.98. இது வந்து எனக்கு ஆக்சுவல் வெலாசிட்டி. இதோட வேல்யூ வந்து 6.66 மீட்டர்/செகண்ட். அது இல்லாமல் அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா மீன் வெலாசிட்டி வந்து 0.85 டைம்ஸ் சென்ட்ரல் வெலாசிட்டி. நம்ம கண்டுபிடிச்சிருக்கு வந்து ஆக்சுவலி சென்ட்ரல் வெலாசிட்டி தான். மீன் வெலாசிட்டி வேணும்னா நம்ம வந்து 0.85 மல்டிப்ளை பண்ணணும் இதோட 6.66ஓட. எனக்கு வந்து 5.668 மீட்டர்/செகண்ட் அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வருது. எனக்கு டிஸ்சார்ஜ் ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜிங் இருக்கிறது ஜஸ்ட் நத்திங் பட் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஏரியான்னு இருக்கிறது அவன் பிட்டாட் டியூபோட ஏரியா தான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ π/4 × 0.3². $5.668. எனக்கு வந்து 0.4006 அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வருது. இதுதான் வந்து டிஸ்சார்ஜ். அவங்க கொடுத்துருக்க வேலையும் நம்ம கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் பிட்டாட் டியூபில் வந்து நம்ம கைனடிக் ஹெட்டை வச்சுட்டு நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ்டு டேங்க் ஆஃப் ஃபயர் என்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 6 மீட்டர் ஒரு 6 சென்டிமீட்டர் போர்டு இருக்கிற ஒரு பைப்போட கனெக்ட் ஆகிருக்கு இந்த ஃபயர் என்ஜின். நம்ம வந்து அந்த பைப்பை வந்து 2.5 மீட்டர் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹெட் லாஸ் வந்து அவன் 45 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். நம்மளை வந்து அவன் லைக் இவ்வளோ டிஸ்சார்ஜ் இருக்கணும்னா 20 லிட்டர்/செகண்ட் டிஸ்சார்ஜ் இருக்கணும்னா எவ்வளோ ப்ரெஷர் ஹெட் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஸோ அதை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏர் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி P தான் கேட்டிருக்கான், ப்ரெஷர் ஹெட்டு கூட கேட்கல. நான் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு க்ளோஸ்டு அதான் சொல்லியிருக்க ஒரு ஃபயர் என்ஜின். இதிலேருந்து ஒரு ஹோஸ் பைப் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஹோஸ் பைப் இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபயர் என்ஜின் டேங்க்னு சொல்லிட்டேன். இதில் வந்து வாட்டர் இருக்குது. இதோட டயா வந்து 6 சென்டிமீட்டர் டயா. இது வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா எக்ஸாக்ட்லி 2.5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது.
ஃப்ரம் த லெவல் ஆஃப் த வாட்டர். இந்த இடத்துல தான் வாட்டர் லெவல் ஆகிருக்கு. இது கீழெல்லாம் வாட்டர் இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், டிஸ்சார்ஜ் வந்து 20 லிட்டர் பர் செகண்ட். ஸோ நான் பெர்னாலி ஈக்குவேஷனை இந்த இடத்துக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு P1 வந்து நான் முன்ன இடத்துல ஏன் 0 போட்டேன்னா, அது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்குது. இந்த இடத்துல அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான், இது வந்து க்ளோஸ்டு டேங்க்குன்ட்டு. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து நான் P1 வந்து 0ன்னு போட முடியாது, நான் P2 0 போட முடியும், ஏன்னா அது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்குது. அதே மாதிரி V1 நான் 0ன்னு போட முடியும், அதே மாதிரி Z1 நான் 0ன்னு போட முடியும். மற்றபடி என்னால் வேறு எதையும் நான் 0ன்னு போட முடியாது. நான் அப்ளை பண்ணிகிட்டே வரேன் தெரிஞ்ச வேல்யூவை. எனக்கு வந்து V2 நான் கண்டுபிடிக்கலாம் டிஸ்சார்ஜ் வச்சுட்டு. அவன் 20 லிட்டர் பர் செகண்டுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை நான் மீட்டர் கியூப் பர் செகண்டாக மாற்றிக்கிறேன். ஸோ 20 டிவைடட் பை 1000 பண்ணனா எனக்கு வந்து அது மீட்டர் கியூபாக மாறிடும். 0.02 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ Q is equal to AV. இந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்ட்லி V2 தான் நான் போடுறோம். எனக்கு வந்து ஏரியா வந்து π/4 0.06. ஏன்னா சென்டிமீட்டரில் இருக்குது, நான் 100ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து அது மீட்டராக மாறிடும். இன்ட்டு V2 0.02 0.7853 into 0.06 square into 0.02. எனக்கு வந்து V2 வேல்யூ வந்து 7.07 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. V2 வந்து எனக்கு 7.07 ஸ்கொயர் டிவைடட் பை 2G ப்ளஸ் HL வேல்யூ வந்து 0.45. ஏன்னா சென்டிமீட்டரில் இருக்குது, நான் மீட்டராக மாற்றிக்கிறேன். அதே மாதிரி Z வேல்யூ வந்து மேலே போகுது, ஸோ ப்ளஸ் தான் 2.5 ப்ளஸ் 2.5. இதை நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு வந்து ப்ரெஷர் ஹெட்டு கிடைக்கும். இப்போது நான் இதை ரோஜியை மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து P1 அதாச்சும் ப்ரெஷர் அட் 0.1 எனக்கு கிடச்சிடும். 9810 அதுதான் ரோஜி வேல்யூ. எனக்கு வந்து 53963.33 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து எனக்கு எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருக்க ப்ரெஷர். அவன் வந்து கிலோ நியூட்டனில் மாற்றிருக்கான். ஸோ டிவைடட் பை 3 பண்ணோன்னா 53.96 அப்படின்ட்டு நமக்கு வேல்யூ வருது. 96 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த ப்ரெஷர் இருந்தால் தான் என்னால் 20 லிட்டர் பர் செகண்டை வந்து என்னால் இந்த டூலை வந்து வெளியேற்ற முடியும். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு சைஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அது கெரோசின் லைக் ஒரு பைப்லேருந்து வெளில போயிட்டுருக்கு இந்த சைஃபன் வழியாக. இப்போது நம்மளை வந்து அவன் என்ன கேட்டிருக்கான்னா, டிஸ்சார்ஜ் இந்த பைப் என்ன, ப்ரெஷர் அட் பாயிண்ட் சி என்ன, அது எல்லாத்தையும் கேட்டிருக்கான். இந்த ப்ரெஷர் அட் பாயிண்ட் சின்றது ஒன்றும் கிடையாது. லைக் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் இதோ இந்த இடத்த தான் நம்ம வந்து சீன்ட்டு அவன் சொல்லியிருக்கான். நான் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனே கொடுத்துட்றேன். இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். நான் இந்த இடத்த பாயிண்ட் 1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடத்த பாயிண்ட் 2ன்ட்டு எடுத்துக்கிறேன், இந்த இடத்த சீன்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பெர்னாலி ஈக்குவேஷன் பாயிண்ட் 1க்கும் பாயிண்ட் 2க்கும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர், அதே மாதிரி P2வும் ஓப்பன் டு அட்மாஸ்பியர். ஸோ நான் ரெண்டுத்தையுமே நான் 0ன்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு எந்த வெலாசிட்டியும் இருக்க போகிறதில்ல, 0.
அவன் ஆல்ரெடி Z1 வந்து லைக் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு அவனே கொடுத்துருக்கான். ஸோ நம்ம அதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். அவன் என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதை அப்படியே போட்டுருவோம். ஸோ Z1 வேல்யூ வந்து 4.2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு V2 ஸ்கொயர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ப்ளஸ் இந்த இடத்துல Z2 வந்து எனக்கு 1.2 இருக்கு. ப்ளஸ் இது வந்து லாஸ் வந்து 0.45 ப்ளஸ் 1.25. இதை நான் கேல்குலேட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1.2 ப்ளஸ் 0.45 இன்ட்டு 1.25 எனக்கு வேல்யூ வந்து V2 வந்து 5.05 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டு எனக்கு வருது. ஸோ எனக்கு வந்து இப்போ வெலாசிட்டி தெரிஞ்சு போச்சு. நான் என்னால் டிஸ்சார்ஜ் அட் இந்த பைப்பை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ Q வந்து ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. இந்த இடத்துல ஏரியா வந்து அவன் 12 சென்டிமீட்டர் டயா அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். அது வந்து நான் மீட்டராக மாற்றி அப்படியே போட்டுடுறேன். 0.12 ஸ்கொயர் இன்ட்டு 5.05 7853 இன்ட்டு 0.12 ஸ்கொயர். எனக்கு ஏரியா வேல்யூ வந்து டிஸ்சார்ஜ் வேல்யூ வந்து எனக்கு 0.05711 மீட்டர் கியூப் பர் செகண்ட் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவன் கொஷினில் கேட்ட ஒன்று நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ப்ரெஷர் அட் பாயிண்ட் சியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அதே மாதிரி அட் 1க்கும் சிக்கும் நான் பெர்னாலி இக்குவேஷனை அப்ளை பண்ண போகிறேன். ப்ளஸ் ஹெட் லாஸ். இப்போது எனக்கு வந்து இது ஓப்பன் டு அட்மாஸ்பியர். அதே மாதிரி அந்த இடத்துல என்னென்ன போட்டணும் இந்த இடத்துலையும் வந்துடும். இது வந்து 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 4.2 இஸ் ஈக்குவல் டு பிசி தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். விசி வந்து 5.05 2G ப்ளஸ் 5.7 ப்ளஸ் இந்த இடத்துல நான் வெறும் 0.45 மட்டும், ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் அசியூம் அப் டு த சம்மிட் அது வரைக்கும் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற இது வரைக்கும் நம்ம போட்டால் போதும். இப்போ நமக்கு பிசி வேல்யூ பார்த்தா மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் வரணும். 5. எனக்கு வேல்யூ வந்து -3. பிசி வேல்யூ வந்து -3.249 அப்படின்ட்டு வந்தது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வாட்டரை பண்ணலை, இந்த இடத்துல வந்து நம்ம கெரோசினை ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரோஜி வந்து -3.25 வச்சுப்போம். இன்ட்டு நம்ம டென்சிட்டி வந்து இந்த இடத்துல 800 × 9.81 நமக்கு வந்து -25.5 கிலோ நியூட்டன் அப்படின்ட்டு ஆன்சர் வந்திருக்கு. அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தோன்னா சேமாக வந்திருக்கு. இதுதான் வந்து பிசி. ஒரு சிலவங்க அப்படியே அவசரமாக வந்து இதை 9810 மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கெரோசினை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட டென்சிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுறோம். இந்த சம்மில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணியிருக்க சம். இதில் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு பைப் இருக்குது, அது வந்து 45 டிகிரி பெண்ட் ஆகுது. அது வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து 0.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கப்புறம் இந்த வெலாசிட்டி அட் 0.1 வந்து அவன் 10 மீட்டர் பர் செகண்டுன்னு சொல்லிட்டான். ப்ரெஷர் வந்து 30 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த ஏர் வந்து அவன் 0.0116 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா, நமக்கு இதே இடத்துல வந்து நமக்கு V2வும் P2வும் நமக்கு தெரியணும், வெலாசிட்டியும் ப்ரெஷரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் மூலமாக வந்து இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் என்ன? A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2.
A1 வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான் 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 நான் போட்டுக்கிறேன் இன்ட்டு 10. அந்த மாதிரி இந்த இடத்துல 0.5 இன்ட்டு V2 தான் நமக்கு தெரியாது, அதை தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். அதோட வேல்யூ வந்து எனக்கு 20 மீட்டர்/செகண்ட் அப்படின்ட்டு வரும். இப்போது நான் பெர்னாலி ஈக்குவேஷன் வந்து ஃப்ரம் பாயிண்ட் 1க்கும் 2க்கும் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் ஐ நீட் டு ஃபைண்ட் த pressure at a point 2. P1 rho g divided by rho g plus V1 square divided by 2g plus Z1 is equal to P2 divided by rho g plus V2 square divided by 2g plus Z2. இந்த இடத்துல அவன் லாஸை பற்றி எதுவுமே பேசல, ஸோ ஜஸ்ட் நெக்லெக்ட் தட். அதே மாதிரி அவன் ஜெட்டை பற்றியும் எதுவும் கொடுக்கல, ஸோ நெக்லெக்ட் தட். நம்ம வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி அசியூம் பண்ணிப்போம். அதாச்சும் இந்த இடத்துல நான் ஒரு கிராஸ் செக்ஷனை அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல மட்டும்தான் நான் எல்லா ஃபோர்ஸையும் நான் இனிமேல் வரத்தெல்லாம் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கன்சிடரிங் அ ஸ்மால் கிராஸ் செக்ஷன் ஓவர் திஸ் ஏரியா. இப்போது அப்போ Z1 Z2 எனக்கு சேம் லெவலில் தான் இருக்குது, ஸோ போய்டும். எனக்கு 29.82 kN/m². ஸோ இப்போ நம்ம தேவையானது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் அவன் நம்ம இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா. இந்த இடத்துல நான் ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஹாரிசான்டலாக இருக்க ஃபோர்ஸை மட்டும் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். இப்படி வந்து Fy ஆக்ட் ஆகிட்ருக்கும், இப்படி வந்து Fx ஆக்ட் ஆகிட்ருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு P1 ஆக்ட் ஆகிட்ருக்கும், இந்த இப்படி வந்து P2 ஆக்ட் ஆகிட்ருக்கும். இது வந்து 45 டிகிரியில் இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னலாம் எக்ஸ் டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணுறப்ப வரும்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA. அந்த ஈக்குவேஷனில் இருந்து நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். M V2 cos theta minus V1. இந்த இடத்துல எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் வரும்னா P1 A1, அதே மாதிரி Fx minus P2 A2 cos theta is equal to rho Q V2 cos theta minus V1. அதே மாதிரி எனக்கு Fy, அதாச்சும் இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷனில் எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம்னா Fy minus P2 A2 sin theta is equal to rho Q V2 sin theta. இந்த ஃபோர்ஸஸ்லாம் மட்டும்தான் எனக்கு ஒய் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ரோ ஜி வேல்யூ கொடுத்துட்டான். பட் நம்ம இந்த இடத்துல தேவையானது பார்த்தா வெறும் ரோ கியூ தான். ஸோ வி கேன் ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ் வித் ஜி. பட் ஐ மீன் நம்ம வந்து இப்படி பண்ணிக்கிட்டால் நமக்கு ரோ கியூ வேல்யூ தெரிஞ்சிட போகுது. ஸோ நம்ம இந்த வேல்யூ இன்ட்டு கியூ டிவைடட் பை ஜி பண்ணிவிடுவோம் இந்த இடத்துல, இந்த ரோ கியூவை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். நமக்கு வந்து P1 வந்து அதையும் நான் இந்த இடத்துல கொண்டு வந்து எழுதிடுறேன், நமக்கு தேவையானது எல்லாமே. இதுக்கப்புறம் தீட்டா வந்து 45. நமக்கு Fx தவிர எல்லாமே தெரியாது, இந்த இடத்துல Fy தவிர எல்லாமே தெரியாது. அதான் நம்ம கண்டுபிடிச்சி ரிசல்டன்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ P1 வந்து 30 × 10⁻³ A வந்து 1 + Fx minus P2 வந்து 29.82 × 10⁻³ A2 வந்து 0.5 × cos 45 is equal to rho g வேல்யூ வந்து 0.0116 × 10⁻³
into Q divided by G. V2 value வந்து 20 cos 45 minus 10. எனக்கு Q வேல்யூவும் தெரியும், which is nothing but A1 V1. இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கலாம் 10 ன்ட்டு. இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா எனக்கு எஃப்எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். எனக்கு எஃப்எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் 19408 நியூட்டன் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலி மைனஸ் 19.408 கிலோ நியூட்டன் அப்படின்ட்டு நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி நான் எஃப்ஒய்யை இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். எஃப்ஒய் வந்து எனக்கு தெரியாது. மைனஸ் P2A2 வந்து 29.82 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு A2 வந்து 0.5 இன்ட்டு sin 45 இஸ் ஈக்குவல் டு ரோ வேல்யூ வந்து ரோ ஜி வேல்யூ தான் நமக்கு தெரியும். ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு 10 divided by G into V2 வந்து எனக்கு 20 sin 45. இதை நான் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு FY வேல்யூ வந்து மைனஸ் 10.71 கிலோ நியூட்டன் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு எஃப்எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சு போச்சு, எஃப்ஐ வேல்யூவும் தெரிஞ்சு போச்சு. எஃப்ஆரை கண்டுபிடிச்சிடலாம். எஃப்ஆர் வேல்யூ வந்து எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப்ஐ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரூட். இதோட வேல்யூ வந்து 22.17 கிலோ நியூட்டன் அப்படின்ட்டு இருக்கும். இப்போது டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எஃப்ஒய் divided by fx. அப்படி நான் பண்ணுற fy வந்து எனக்கு 10.71 divided by 19.40 tan inverse எனக்கு வந்து 28.90 டிகிரி அப்படின்ட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த டைரெக்ஷனில் வந்து நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அவன் கேட்டிருந்த எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சா 28ன்னு வந்திருக்கு. ஸோ 28.88 நமக்கு 28.9 கிடச்சிருக்கு. ஆன்சர் வந்து கரெக்டு தான். அதே மாதிரி எஃப்ஆர் வந்து நமக்கு 22.17 கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்மு கேட்டாங்கன்னா பைப் ஃப்ளோவில் நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்மால் கிராஸ் செக்ஷனை கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது பார்த்தோன்னா ஒரு ஸ்ப்ரிங்க்லர் பேஸ்டு சம். இந்த சம்மில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ப்ரிங்க்லர் பேஸ் பண்ணியிருக்க சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்லர் பேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேம் டைரெக்ஷனில் இருந்தால் நமக்கு ஃபார்முலா வந்து T இஸ் ஈக்குவல் டு ரோ கியூ. இது வந்து எந்த இடத்துல டார்க் அதிகமாக இருக்கும், நமக்கு பி சைடில் தான் டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ V2 RB மைனஸ் V1 RA. இப்போ நமக்கு எதனால் இந்த இடத்துல டார்க் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல தான் 0.6 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 0.4 தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர் வந்து இந்த டைரெக்ஷன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இது ஆக்சுவலி ஒரு கன் எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கோங்க. நேற்று நான் சொன்ன மாதிரியே நமக்கு வந்து ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆகிட்ருக்கோம். எஃப்ஏன்னு இருக்க ஃபோர்ஸ் அது அசோசியேட்டட் ஆன வெலாசிட்டி வந்து நமக்கு இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து லைக் நமக்கு டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லரும் இதுவும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். V1 இஸ் ஈக்குவல் டு VA ப்ளஸ் ஆர் ஒமேகா RA இன்ட்டு ஒமேகா. அப்போது V2 பார்த்தோன்னா நமக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கிளாக் வைஸில் வரல, ஆன்டி கிளாக் வைஸில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ VB மைனஸ் RB இன்ட்டு ஒமேகா. நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து லைக் எந்த எக்ஸ்டர்னல் டார்க்கும் கொடுக்கல. ஸோ விச் இஸ்
ஈக்குவல் டு 0. இதை வந்து நான் 0ன்ட்டு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ரோ கியூவும் போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிறத பார்த்தோன்னா ஜஸ்ட் V2 RB இஸ் ஈக்குவல் டு V1 RA. V2 பதில் நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். VB வந்து எனக்கு 8ன்னு சொல்லிட்டாங்க, மைனஸ் RB வந்து 0.6 ஒமேகா இன்ட்டு 0.6. V1 வந்து VA வந்து 8, அப்புறம் 0.4 ஒமேகா இன்ட்டு 0.4. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இது கிடச்சிடும், ஒமேகா கிடச்சிடும். ஸோ நான் ஈக்குவேட் பண்ணுறேன். 8 இன்ட்டு 0.6 வந்து 4.8 மைனஸ் 0.36 அதே மாதிரி 8 இன்ட்டு 4 3.2 இப்போது எனக்கு 4.8 minus 3.2 divided by 0.36 minus 0.16 பண்ணோன்னா நமக்கு 0.2 வரும். சாரி இந்த இடத்துல வந்து நான் ஆக்சுவலி ப்ளஸ் இருங்க, V1க்கு ஆக்சுவலி இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஸோ 4.8 மைனஸ் 3.2 வந்து எனக்கு 1.6 வரும். அதுக்கப்புறம் இது இந்த பக்கம் போச்சுன்னா எனக்கு வந்து 0.52 ஒமேகா. இப்போ 1.6 டிவைடட் பை 0.52 எனக்கு வந்து 3.077 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. ஆக்சுவலி எனக்கு ஒமேகா வந்து 2πn டிவைடட் பை 16 எனக்கு தெரியும். அப்போது நான் இன்ட்டு 60 டிவைடட் பை 2π பண்ணேன்னா எனக்கு வந்து n வேல்யூ தெரிஞ்சுட்டேன். n வேல்யூ வந்து 29.38 RPM அப்படின்ட்டு எனக்கு கிடைக்கிது. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு கரெக்ட். இதில் நம்ம என்ன மெயினாக பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல மேக்ஸிமம் டார்க் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அதே சைடில் சுற்றுறத வந்து நம்ம ப்ளஸ்ன்னு வச்சுப்போம், ஆப்போசிட் சைடில் சுற்றுறத வந்து மைனஸ்ன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறப்ப மைனஸ்ன்னு போட்டேன், ஸோ அதை ப்ளஸ்னாக்கி கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளை வந்து டார்க் ரெக்வயர்ட் டு ஹோல்ட் த ரொட்டேட்டிங் ஆர்ம் ஸ்டேஷ்னரி அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு ரோ கியூ. இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ளஸ்ன்னு வரும், VARA ப்ளஸ் VBRB. நமக்கு வந்து Q தெரியாது, Q வந்து A இன்ட்டு V. A வந்து அவன் 12 mm அப்படின்னு சொல்லியிருக்கான், π/4 இன்ட்டு 0.012 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு V வந்து அவன் 15 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த இப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈச் சைடுக்கு உண்டான Q தான் நமக்கு கிடைக்கிது. ஒவ்வொரு இப்போ A சைட்டில் இந்த Q போது, இதே சைட்டில் தான் QBயும் அதே வேல்யூக்கு தான் நமக்கு வரப்போகுது. ஸோ 7853 into 0.012 whole square into 15, 0.001696 meter cube per second. இதுதான் வந்து எனக்கு டிஸ்சார்ஜ். எனக்கு எல்லா வேல்யூமே இப்போ தெரியும், நான் டார்க் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. 1000 into 0.001696 into VA வந்து எனக்கு 15, RA வந்து 0.3 ப்ளஸ் VB வந்து 15, RB வந்து எனக்கு 0.375. இதை நான் கால்குலேட் பண்ணுறேன். into 0.3 plus 15 into 0.375 எனக்கு வந்து 17.17 நியூட்டன் மீட்டர் அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வருது ஃபார் த ஃபர்ஸ்ட் சம்.
செகண்ட் சம் நம்ம ஆல்ரெடி போட்டோம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். tau is equal to rho q v1 RA plus v2 RB. இப்போது நமக்கு v1 இருக்கிறது என்னதுன்னா, லைக் நமக்கு ஆக்சுவலி டார்க் வந்து நமக்கு இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதாச்சும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த VA பார்த்தோன்னா இது வந்து நமக்கு வந்து கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து இது ஆக்சுவலி மைனஸில் வரும். VA மைனஸ் ஆர் ஒமேகா ஏ, சாரி RA இன்ட்டு ஒமேகா. அதே மாதிரி தான் V2 பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும். இதுவும் வந்து லைக் கிளாக் வைஸில் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தோன்னா நமக்கு இதுவும் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஸோ VB மைனஸ் RB இன்ட்டு ஒமேகா. நமக்கு எந்த வித எக்ஸ்டர்னல் டார்க்கும் ஆக்ட் ஆகலை. ஸோ விச் இஸ் 0. இதில் ஆக்சுவலி செகண்ட் சம் போட்டுட்ருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு போச்சு. செகண்ட் சம்மு 0 நம்ம போட்டு ரோ கியூ ரெண்டு சைடுமே போயிடும். அப்போ நமக்கு V1 RA அந்த சைடில் மைனஸ் V2 RB இருக்கும். V1 வந்து VA மைனஸ் RA இன்ட்டு ஒமேகா இன்ட்டு RA, அதுக்கப்புறம் மைனஸ் V2 மைனஸ் RB ஒமேகா இன்ட்டு RB. எனக்கு VA பார்த்தோன்னா 15 மைனஸ் 0.3 ஒமேகா இன்ட்டு 0.3 மைனஸ் 15 0.375 ஒமேகா இன்ட்டு RB பார்த்தோன்னா 0.375. நான் ரெண்டுத்தையும் இப்போது ஈக்குவேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 15 இன்ட்டு 0.3 வந்து 4.5 வரும். ஸோ 4.5 மைனஸ் 0.3 ஸ்கொயர் பார்த்தோன்னா 0.9. அதே மாதிரி 15 இன்ட்டு 0.375 மைனஸ் 5625 ப்ளஸ், ஏன்னா இந்த மைனஸ் மைனஸ் உள்ள ப்ளஸ் ஆகிடும், 0.375 ஸ்கொயர் 0.140625 ஒமேகா 4.5 ப்ளஸ் 5.625 divided by 0.140625 plus 0.09. எனக்கு ஒமேகா வேல்யூ வந்து 43.90 ரேடியன் பர் செகண்ட் அப்படின்ட்டு எனக்கு கிடைக்குது. நான் என்ன கால்குலேட் பண்ணால் 60 டிவைடட் பை 2π பண்ணணும். எனக்கு 419.23 அப்படின்ட்டு எனக்கு என் வேல்யூ கிடைக்குது. அது மோரர்லெஸ் ரேஞ்சில் தான் இருக்குது RPM. ஸோ இந்த சம்மை இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல சேம் டைரெக்ஷன் வரதுனால மைனஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த சம்ஸ் அவ்வளோதான். நாளைக்கு வந்து நான் இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சம்ஸ்லாம் கேட்டுருக்காங்களோ அதை பார்க்கலாம். தேங்க்யூ.